ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் கிச்சன்ல செய்ய போற டிஷ் என்னன்னா புதினா துவையல். இது எனக்கு என் அத்தை சொல்லி கொடுத்த ஸ்டைல். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம்ம சுவையா இருக்கும். ஓகேங்களா? இட்லி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, சரி, எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? இப்போ நான் புதினா கழுவி வச்சிருக்கேன். அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீன்ஸ் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா அண்ட் பூண்டு, தேங்காய், காஞ்ச மிளகா, பெருங்காயம், சிறுபருப்பு கொஞ்சோண்டு சிறுபருப்பு 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, கூட புளி வைப்பேங்க. இதோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளின்னு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் சிறுபருப்பு வறுத்துக்கிறேன். இந்த ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 3 வடமிளகாய் கூட இந்த புளி, பூண்டு வச்சு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூண்டு போட்டுக்கிறேன். தோல் உரிக்கலனாலும் பரவாயில்லைங்க, மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். இது பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓகேங்க, பொன்னிறம் ஆயிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறம் ஆனோன்னே இதையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்க, தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் அதே கடாயில் திருப்பி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ அதே கடாயை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் நான் இப்போ இந்த புதினாவும் காஞ்ச கருவேப்பிலையும் போடுவேன். கூட அந்த 3 பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் போடுவோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டு அரைப்பேன். லாஸ்ட்டு அந்த பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சிறு பருப்புலாம் வறுத்து வச்சதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருவேன். அதுவும் தேங்காயும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் புதினா அது வதக்கி வச்சுருக்கேன், அது போட்டு அரைக்கும். அண்ட் வெயிட், டடா, புதினா சட்னி ரெடி. ஓகேங்க, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. சரிங்க, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டு டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர், பெல் பட்டன் தான் நல்லா இருக்கும். கூட ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் தோசை செஞ்சு அதனோட வச்சு பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிட்டு. ஹாய்ங்க, தோ கிறிஸ்பி தோசை வித் புதினா சட்னி. எங்கள் வீட்டில் பீனட் சட்னி இல்லாமல் இறங்காது. ஸோ வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, தோசையோட நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பிக் மாமாஸ் கிச்சன்லேருந்து கிளம்புறேன். டாடா, பாய்.